Hi guys, welcome back to another football video. இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, சென்னை எஃப்சியோட ஹெட் கோச்சா ஐஎஸ்எல் சீசன் 12க்கு கிளிஃபோர்ட் மிராண்டாவா சென்னை எஃப்சி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தான் பார்க்க போறோம். யாருப்பா இவரு அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம சென்னை எஃப்சி ஹீரோ சூப்பர் கப்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அதை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி பாத்தீங்கன்னா ஐஎஸ்எல் சீசன் 12க்கு கிளிஃபோர்ட் மிராண்டாவை ஹெட் கோச்சா அப்பாயிண்ட் பண்ண போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மார்க்கஸ் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி சென்னை எஃப்சியும் கிளிஃபோர்ட் மிராண்டாவும் பாத்தீங்கன்னா இது மாதிரி டேர்ம்ஸ் அக்ரீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால சென்னை எஃப்சியோட ஐஎஸ்எல் சீசன் 12ஓட ஹெட் கோச்சா கிளிஃபோர்ட் மிராண்டா தான் இருக்க போறாரு அப்படின்னு நம்ம ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா மார்க்கஸ் ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸ். ஸோ அதனால சென்னை எஃப்சியோட ஐஎஸ்எல் சீசன் 12ஓட ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் கோச்சா நம்ம சென்னை எஃப்சிக்கு ஐஎஸ்எல்ல கோச் பண்ண போறது கிளிஃபோர்ட் மிராண்டா தான். ஸோ அவரு தான் நம்மளோட ஹெட் கோச்சா இருக்காரு. யாருப்பா இவர் அப்படின்னு பார்த்தோமே, இவரோட ஏஜ் 43. அதே போல பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு இந்தியன் கோச் தான். இவரோட ப்ரிஃபர்டு ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா 4-4-2. இவர் எந்தெந்த டீம்ஸ் எல்லாம் கோச் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாமே. நம்மளோட எஃப்சி கோவா அசிஸ்டன்ட் மேனேஜரா கோச் பண்ணியிருக்காரு. ஒடிசா எஃப்சியுமே அசிஸ்டன்ட் மேனேஜரா கோச் பண்ணியிருக்காரு ஐஎஸ்எல்ல. மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜரா கோச் பண்ணியிருக்காரு. மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் இவர் அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தப்போ ஐஎஸ்எல் கப்பும் அடிச்சிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்தியன் அண்டர் 23 டீமோட மேனேஜராகவும் நம்மளோட கிளிஃபோர்ட் மிராண்டா இருந்திருக்காரு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சுன்னு சொல்லணும். ஐஎஸ்எல்ல ரொம்ப காலமா கோச்சிங்ல இருக்காரு. கோவாக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு கோச் பண்ணியிருக்காரு. அதே போல ஒடிசா எஃப்சி கோச் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ், அதுக்கப்புறம் மும்பை சிட்டி எஃப்சியோட அசிஸ்டன்ட் மேனேஜராகவும் இருந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட கோச் தான் கிளிஃபோர்ட் மிராண்டா. ஒரு இந்தியன் கோச்சுக்கு நம்ம சென்னை எஃப்சி போயிருக்காங்க. இவர் ஒரு நல்ல கோச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு நல்ல கோச்சுன்னு சொல்லலாங்க. இவர்கிட்ட யூஎஃப்ஏ ப்ரோ லைசன்ஸும் இருக்கு. இந்தியன் பிளேயர்ஸை பத்தியும் தெரியும். ஸோ நம்ம சென்னை எஃப்சி இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஹெட் கோச்சை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஐஎஸ்எல் சீசன் 12க்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிளிஃபோர்ட் மிராண்டாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்மோஸ்ட் இந்த நியூஸ் கன்ஃபார்ம்டு தான். சென்னை எஃப்சியோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா சென்னை எஃப்சி அவங்களோட ஆப்ரேஷன்ஸை டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பத்தி இன்னும் நமக்கு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும், இந்த ரிவோக்கை பத்தி இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. கூடிய சீக்கிரத்தில் அதையும் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிளிஃபோர்ட் மிராண்டாவை சைன் பண்ண அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். ஸோ சென்னை எஃப்சிக்கு இனிமேல் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். நீங்க இவரை சைன் பண்ணது சென்னை எஃப்சிக்கு கரெக்டா அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி பாத்தீங்கன்னா ஹீரோ சூப்பர் கப்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வரைக்கும் மார்க்கஸ் இதை பத்தி ஒரு ஃபேன் கேட்க, இது மாதிரி சென்னை எஃப்சி சூப்பர் கப்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்போம். அதுக்கு நம்ம மார்க்கஸ் என்னப்பா ரிப்ளை கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, நோ இண்டிகேஷன் ஆஸ் ஆஃப் நவ் சென்னை எஃப்சி வில் நாட் பார்ட்டிசிபேட்னு அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இன்னும் சென்னை எஃப்சி எந்த இண்டிகேஷனையும் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் இல்லை பண்ண போல அப்படின்னு இதை பத்தி சென்னை எஃப்சி எதுவும் சொல்ல. ஆனால் சென்னை எஃப்சியும் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியும் அவங்க வந்து நாங்கள் வந்து டிசிஷனை ரீகன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. ஆனால் ஒடிசா எஃப்சி பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க, ஏஎஃப்எஃப்ட இது மாதிரி நாங்கள் ஹீரோ சூப்பர் கப்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்லைன்னு. பட் நம்ம சென்னை எஃப்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் எந்த அப்டேட்டும் இல்லை. இதை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் அதுக்கான அப்டேட் கிடைச்சிரும். ஹீரோ சூப்பர் கப்ல சென்னை எஃப்சி பார்ட்டிசிபேட் பண்றாங்களா இல்லையான்னு நம்ம கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சிடும். மோஸ்ட் ப்ராபபிளி வர ரிப்போர்ட்ஸை பார்த்தா சென்னை எஃப்சி மைட் பார்ட்டிசிபேட் தான் சொல்றாங்க. பட் இது வரைக்கும் எதுவுமே உறுதி இல்லை. இன்னும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா டெஸ்டபிள் சோர்சஸ் இன்னும் எந்த இண்டிகேஷனுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். சென்னை எஃப்சி ஹீரோ சூப்பர் கப்ல பார்ட்டிசிபேட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். சென்னை எஃப்சி அதை பண்றாங்களான்னு பார்ப்போம். நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சென்னை எஃப்சி ஹீரோ சூப்பர் கப்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.